மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரியில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பிரதமருடைய தமிழக வருகையும் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளை மீண்டும் ஒருமுறை தமிழகத்திற்கு வருகிறார். திட்டம் என்ன அவருடைய? பூங்குழலி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வர இருப்பதாக அவருடைய பயண திட்ட விவரங்கள் முழுமையாக வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் முன்னதாக நாளைய தினம் சேலம் வருவதாகத்தான் அவருடைய பயண திட்டம் என்பது இருந்தது. அது மாற்றப்பட்டு நாளை கன்னியாகுமரி வருகிறார். குறிப்பாக 5வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டில் மட்டும் இது தமிழக வகையாக பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு விமானம் மூலம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வரக்கூடிய பிரதமருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கிறார்கள். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகைக்கு வரக்கூடிய பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறும் விவேகானந்தர் கல்லூரிக்கு செல்கிறார். காலை சரியாக 11:15 முதல் 12:15 வரை விவேகானந்தர் கல்லூரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மத்திய அரசின் சாதனை திட்டங்கள், தற்பொழுது அமல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைப்பார் என்று பாஜக வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்வார் என்ற ஒரு தகவலையும் பாஜக இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதனைத் தொடர்ந்து வருகிற 18ஆம் தேதி கோவை RS புரத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அங்கு பிரம்மாண்டமான அந்த சாலை பேரணிக்கும் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வருகிற 19ஆம் தேதி சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். பிரதமருடைய அடுத்தடுத்த வருகை அரசியல் ரீதியாக உற்றுநோக்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜக இந்த மக்களவைத் தேர்தலுக்காக 2 கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடைய நாளைய வருகை அரசியல் ரீதியாக உற்றுநோக்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.